வணக்கம். இப்போ சாந்த் ரஸ் பற்றி நம்ம பார்ப்போம். சாந்த் ரஸ்க்கு பரிபாஷா இது கொஞ்சம் வித்தியாசமான பரிபாஷாவாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் சிம்பிளாக நம்ம பார்த்தோம். இதில் பாருங்க, विभाव अनुभव तथा संचारी भाव की सहायता से पूर्ण अवस्था पर पहुंचने वाला स्थायी भाव शांति शांत रस कहलाता है. स्थायी भावा இருக்கக்கூடிய சாந்தி, அமைதி, நிர்வேத் அப்படிங்கிறது பற்றற்ற நிலை. எதுலையும் ஈடுபாடு காமிக்காம அப்படியே ஒரு நிலையா இருக்கக்கூடியது என்னது? அதுதான் நிர்வேதுன்னு சொல்றோம். எதுலையும் ஈடுபாடு இல்லாம இருக்கக்கூடியது. அப்போ என்ன நிலவும்? அமைதி நிலவும். அந்த அமைதியான குணம். விபாவ் அனுபாவ் ததா விபச்சாரி பாவ்கி சகாயத்தா பார்த்தோம்ல, ஏற்கனவே சூத்திரம் பார்த்தோம்ல. அது பூர்ண அவஸ்தா, முழு நிலைமைக்கு, முழுமையான அவஸ்தான நிலைமைக்கு போய் சேருதல், பவுஞ்சனே வாலா, சென்றடைதல். எது? எந்த ஸ்தாயி பாவு? அந்த சாந்திங்கிற அந்த ஸ்தாயி பாவ் நிலையை சென்று அடைதல் சாந்த் ரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு லட்சணம் ஸ்தாயி பாவ். அதுல ஸ்தாயி பாவ் என்னது? நிர்வேத். நிர்வேத் அல்லது சாந்தி, ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆலம்பன் ஏற்கனவே பார்த்தோம், பற்றற்ற நிலை, அமைதியான நிலை. ஆலம்பன் யாருக்கு? பரமார்த்த சாஸ்திர சிந்தன். பரமார்த்த பிறருக்காக, பரார்த்தம் சொல்றோம்ல, அது மாதிரி பரமார்த்த கடவுளை நோக்கி செல்லக்கூடியவர், ஒரு ஞானத்தை பெறுவதற்காக செல்லக்கூடிய அந்த மனிதர். சாஸ்திர சிந்தன் என்னது? அந்த சாஸ்திர சிந்தனை உடையவர்கள், அதை எண்ணுபவர்கள், அதில் ஈடுபடுபவர்கள். உத்தீபன் அதை தூண்டக்கூடிய விஷயம் என்னது? ரிஷி ஆசிரமம், தீர்த்து ஸ்தல், சத்சங், வேத ஸ்ரவன். இந்த மாதிரியான நிலைக்கு, இதையெல்லாம் நினைக்கக்கூடிய நிலைக்கு ஒருத்தரை கொண்டு போறது எதெல்லாம்? அதுக்கு தூண்டுகோலாக அமைவது ரிஷி ஆசிரமம், ரிஷிகள் இருக்கக்கூடிய ஆசிரமம். தீர்த்த ஸ்தலம், அது தெரியும், நம்ம தமிழ்லையும் அப்படிதான் சொல்லுவோம். சத் சங், சத் சங்னா நல்லவர்களுடைய சங்கதி, அதாவது சேர்க்கை, நல்லவர்களின் சேர்க்கை. அப்புறம் அல்லது அந்த பஜனை கூட்டத்தையும் சத் சங்குன்னு சொல்லுவாங்க, அந்த இறை வழிபாடு செய்யறது. அப்புறம் வேத ஸ்ரவன், வேதங்களை கேட்டல், ஸ்ரவன்னா கேட்டல். அப்புறம் அனுபாவ், அப்படி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம? இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன அடைவோம்? தல்லீன் ஹோனா, இது ஒருத்தருக்கு மேலேயே நடக்கக்கூடியது, இன்னொரு மனிதரால அது வரும்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் அந்த சூழ்நிலை தான் இதுல எதுவா அமையும்? உத்தீபனாகவும் ஆலம்பனாகவும், உத்தீபனாக அமையும். ஆசிரிய இதுல கொடுக்கல, ஆலம்பனம் மட்டும் இதுல சொல்லியிருக்காங்க. ஆசிரிய யாரு? அந்த பரமார்த்த சிந்தன் இருக்கக்கூடிய மனிதர். சரியா? இப்ப இதுல ஆலம்பன் தான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த உணர்வை தான் சொல்லியிருக்காங்க. உத்தீபன் அந்த செயல்பாடுகள், இந்த சிச்சுவேஷன் என்னெல்லாம், அதுதான் இந்த உத்தீபனா அமையுது. அனுபாவ் அதுக்கு ரியாக்ஷன். தல்லீன் போனா மெய்மறந்து போதல், ரோமாஞ்சித்து போனா. மெய்மறந்து போதல்னா சுற்றி உள்ளதெல்லாம் மறந்து கவனம் ஃபுல்லும் அந்த நம்மளுடைய நோக்கத்துலதான் இருக்கும், அந்த தவ கோலத்துலதான் இருக்கும். ரோமாஞ்சித் போனா அப்படியே புலங்காகிதம் அடைதல் அப்படி சொல்லுவோம். புல்லரித்து போதல், மெய்சிலிர்த்தல், அந்த உணர்வுலாம் அதுல வரும். ஆனந்து சே, ஆனந்தத்தால புலங்காடுதல், வேற எண்ணத்துல இல்ல. இது சிருங்கார்லயும் வரும், அப்படி மெய்சிலிர்த்து போதல்னு. ஆனா இது ஆனந்தத்தில் வரக்கூடியது. இந்த ஆனந்தம் எதில் வரக்கூடியது? ஞானத்தினால் வரக்கூடிய ஆனந்தம். அஸ்ருபகானா ஆனந்த கண்ணீர். இதுவும் ஆனந்தத்தின் மூலமாகத்தான். அஸ்ருபகானா சஞ்சாரி பாவ், ஒரு நிமிஷம் இருக்கக்கூடியது ஹர்ஷ், மகிழ்ச்சி, அதனால ஏற்படக்கூடிய பேரானந்தம் அப்படி சொல்லுவோம்ல, அது ஸ்மரன், அப்படியே நினைவு கூறுதல். மோகு மயக்க நிலை, இந்த மயக்க நிலை வேற. அதுக்கு உதாரணம் தேக்கோ, உதாரணம் ஒரு செய்யுள் ராமாயணத்துல உள்ளது. தேக்கோ ஆரிய विपिन राज्य, देखो आर्य है विपिन राज्य में सब सुखपूर्वक जीते हैं, सिंह और मृग का एक घाट पर पानी पीते हैं. என்ன சொல்றாங்க? தேக்கோ ஆரியனா, இந்த இடத்துல ஆரியன்னு சொல்றது ராமரை குறிக்குது. ஆரியனா சிறந்த குணங்களை உடைய ஒரு மனிதன். அவன் யாரு? ராமர். அவர் தான் ராஜாவை ஆரியன்னு சொல்லுவாங்க. தேக்கோ ஆரிய விபின் ராஜ்யமே, இந்த காட்டு ராஜ்யத்தில்,
இவர் ராஜாவா அங்க போய் இருக்கும்போது இவர் தான் ராஜான்னு லக்ஷ்மணன் சொல்லுவார். சோ அந்த ராஜ்யத்தில் சப் சுப்பூர்வக் ஜீத்தக, எல்லாரும் முழுமையான சுகத்துடன் வாழ்கின்றனர். சிங்கு அவர் மிருகு, சிங்கமும் மிருகு மானும் ஏக்கு காட்டு பெர், ஒரே நீர்நிலையில் பானி பீத்தக, நீர் அருந்துவது இதற்கு உதாரணமாக இருக்கிறது. சோ எந்த ஒரு வன்முறையும் இல்லாம அமைதியாக சாந்தமாக அந்த சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத அப்படி சொல்றார். அதான் இது லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்ற மாதிரி வரும். சோ இப்ப இதுல இந்த உதாரணத்தை வச்சு நம்ம சொல்ல வேண்டியது ஆசிரிய தர்ஷக், அதை பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா ஸ்தாயி பாவ், நிர்வேதுங்கிற எண்ணம் இதுல வருது. ஆலம்பன், வன்மே, ராமராஜ்யம், வனத்தில் ராமராஜ்யம் நடக்கிறது தான் என்னது ஆலம்பன். உத்தீபன், தூண்டுகோலா இருக்கிறது. சப் சுக்பூர்வக் ஜீத்தேக, அதனாலதான் அந்த இந்த விஷயம்தான் அந்த அமைதிய, மனசுக்கு அமைதிய தருது இல்லையா, அதான் அதை சொல்றாங்க. அப்படி சிங் அவர் மிருகு ஏக்கு காட்டு பர் பானி பீத்தேக, அந்த லைனையும் சொல்றாங்க. இதையும் சொல்லி அது உத்தீபனா அமைது. இந்த காட்சியும் எல்லாரும் சுகமா இருக்கிறத கேட்கிறதும், இவங்க இது ரெண்டு குடிக்கிறத பார்க்கிறதும், அதை பத்தி கேட்கறதும் நமக்கு என்னவா இருக்குது, மனதுக்கு அமைதியை தருது, சாந்தியை தருது. அனுபா, உடனே எப்படி சொல்றாங்க, சாத்விக் அனுபவ், சப்கே சப் ஆனந்தித் கொடுத்தேங்க, அப்படியே புன்முறுவலோட அப்படியே சந்தோஷம் அடைகிறது தான் என்னது, நிம்மதியாக இருக்கிறது. நிம்மதியா அமைதியா இந்த உணர்வை அனுபவிக்கிறது தான் என்னது அனுபவ். சஞ்சாரி பாவ், ஹர்ஷ் மோக சுருதி, அங்க ஏற்கனவே பார்த்தோம். ஹர்ஷ்னா சந்தோஷம், மோகன ஒரு மயக்க நிலை, அப்படியே சாந்தமா இருக்கும்போது ஒரு மயக்க நிலை. அப்புறம் ஸ்மிருதி, அதை நினைச்சு நினைச்சு அந்த மனசுக்குள்ள மகிழ்றது, அதுதான் இந்த ஸ்மிருதிங்கிற எண்ணம். ஸ்மிருதிங்கிற எண்ணம் இதுல மட்டும்தான் வரும்னு இல்லை, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்மிருதி காரணமா அமையும். ஹர்ஷம் அப்படித்தான், சந்தோஷம் வீரஸ்ல கூட வரத்தான் செய்யும். ஸோ ஒவ்வொரு அந்த ஹர்ஷங்கிறதே வெவ்வேறு விதமா இருக்கும். அதனாலதான் அந்த சஞ்சாரி பாவங்கிறது எல்லா இடத்துலையும் வரக்கூடியது, எல்லா ரஸ்லையும் வரக்கூடியது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உணர்வு வித்தியாசப்படும். ஓகே, இதுதான் சாந்த் ரஸ். நன்றி, வணக்கம்.